மக்கள் கூட மச்சம் காய்ச்சி போட சேர்ந்து வெந்து எல்லாம் முட்டிட்டு இதுல பிளாக்கே கறி தான் இந்த கறிகள்ல ஒரு சிறந்த கறியாக இந்த அம்பாளுக்கு நாங்கள் படிச்சு அம்மனுக்கு பிடிச்ச கறியாக நாங்கள் படம். இதுல எவ்வளவு பிலாப்பழங்கள் மற்ற படையில பாருங்க, சுலவு படையல் இங்க வந்து சுலவு படையல. இந்த கோயில் வீதியில சுற்றி வர 5 கோயில் இருக்கிறாரு. நம்பிக்கை நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த காலம் இருந்து நாங்கள் அதுல இருந்து நாங்கள் பொங்கத்து வாங்கினாங்க. தலையிலே ஒரு பேன் பார்க்க வந்த ஆட்சி ஒரு ஆளுக்கு 1000 கண்கள் சூட்டி 1000 கண்கள் மூலமாக அவர்கள் எவ்வளவு இடத்துல பொங்கல் சொல்லிப்போம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப யாழ்ப்பாணத்துல சுதுமலை புவனேஸ்வரி கோயில் இந்த வந்து தேர் திருவிழாவான சிறப்பாடம் இருக்கு. இந்த ஆலயத்தின் சிறப்பு சொல்லணும்னா இங்க வந்து முன்னு பொங்கி சுலபப்பட வைக்கணும். சுலபப்பட வைக்கிற இந்த ஆலயத்தின் விசேஷம். இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழா நீங்க வீடியோ பார்க்குறீங்க. வாங்க வண்ண வடிவழகி வண்ண பட்டு ரூபி அலங்கார ரூபினியாக வசந்த மண்டபத்திலே காட்சி கொடுக்கிறாள். ஏதோ ஒரு திருக்கோலத்திலே அம்மாவினுடைய அலங்காரத்தை நாங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். தீர்வினை பெறுபவர்களாக திரிசூலி புறப்பட போகிறாள். எங்களுடைய கலங்களிலே இருக்கிற அழுத்தாய்களை எல்லாம் நீக்குவதற்காக அகில மாதாவாகிய உலகமாதா புறப்பட போகிறாள். சொல்லினால் வடித்துவிட முடியாத சுந்தர பேரழகியாக எத்தனையோ தங்காபரணங்கள் சூடிய நாயகியாக தரணியாடுகின்ற எங்கள் சுதுமலை பதி நாயகியாள். பாருங்க, சுற்றி எல்லா இடமே வந்து பொங்கல் செஞ்சுருக்கேன். இப்போ எத்தனை பானைகள்ல பொங்கல் செஞ்சுருக்கேன் பாருங்க. எத்தனையோ மலர்மாலைகளை எல்லாம் மலையக மண்ணிலே இருந்து கொண்டு வந்து மாயவனுக்கு வெளியே சூடி அழகு பார்த்திருக்கிற காட்சி. புலசோறு காய்ச்சிருந்தோம், பொங்கல் பொங்கணும், இப்படி எல்லா இதுமேல வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். வணக்கம்மா. சுளையெல்லாம் வச்சது கிணத்துக்காண்டி சுளையில தான் நாங்கள் வாழையில வச்சு சோறு இல்லாம வச்சு பொங்கல் மோதகம் இங்க சுழலாம் படைக்கிறதா? சுழகுதான் கட்டாயமா அது காலந்தோறும் அப்படி வரும். செய்து நாங்கள் சோறு பிலாக்கா கறி பருப்பு கறி குழம்பு பொங்கல் மோதகம் மற்றும் பல வகை எல்லாம் அங்கால இருக்கே நீ ஒன்றுண்டா தான் கொண்டு வந்து இலை வச்சு அப்படியே படைப்போம். ஒரு முறை செய்யறீங்களா? ஒவ்வொரு வருஷம் செய்யறோம். நாங்கள் சொந்தங்கள் உறவுக்காரர் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் உறவுக்காரர் சேர்ந்து. எத்தனை பொங்கல் இடம் போடுறீங்க இந்த கோயில்ல? இந்த வருஷம் குறைவு வருஷத்துல தொகை நிறைய. எவ்வளவு வரணும்ல? அது ஒரு 1000-2000 அப்படி. இந்த வருஷம் சரியான சரி வச்சு போங்க. நீங்க நேரா அவங்க நடக்கிறதா? அம்மாளாச்சி கேட்டது எல்லாம் அப்படியே தந்தோம். சரி சரி ஓகே. அன்னை எழுந்தருளி வருகிற அற்புதத்தை பார்க்கிறோம். அம்மா குலங்காக்கும் தேவியே, எங்கள் குலமாதாவே, எங்களை காத்து விட வருக. இந்த சுதுமலை அம்மன் வந்து 3 சேர்ந்து எடுக்கப்படுறது. அதுக்கிட்ட நாங்க முதலாவது பிள்ளையார பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பிள்ளையாருடைய தேர் விளம்பரம் இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா முருகன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மூலதேவமாகிய அம்மன் சுதுமலை அம்மனுடைய பூனசை தாய் இந்த கோயில்ல எழுந்து இருக்கிறார். இந்த ஆலயத்துல வரலாறு தெரியுமா? சொல்லுங்க வரலாறு பத்தி. மச்சம் காய்ச்சி போட சேர்ந்து வெந்து எல்லாம் முட்டிட்டு அது வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சுழல் வச்சுக்குது சுழப்படையல்
ரைட் புதுமலை என்ன சொல்லப்படையெல்லாம் சரி சரி புவனேஸ்வரி அம்மான்னு சொல்லிருக்காங்க. ரைட் வருஷம் வருஷம் அவன் என்ன புதுமையா காட்டி வந்துருவா போய் சுத்தம் செய்து போட்டு பெஞ்சிட்டு விட்டுடுவா. சரி சரி பேசுத்துறனே இந்த மலையம் இருக்காதுண்ணே ஐயா பேர் என்ன உங்களோட பேர் என்ன சரி ஓகே ஐயா பழனி கோயில் ஐயா தான் தெரியும். எந்த கோயில் பழனி கோயில் ஐயா உங்க கோயில் ஐயா நீங்க சரி சரி எங்க இருக்கு அந்த கோயில் சரி ஓகே நன்றி ஐயா அழகாக வருகிறாய் புவனமாதா புவனேஸ்வரியே அம்மா கண்ணகியாய் வந்து ஒரு கொண்டவளே பாராடும் உங்கள் தேவியே பாராடும் தேவியே சிங்கத்தின் மீதமர்ந்தவளே சிறுத்தையோடு வருபவளே. பாருங்க தொடர்ந்து வந்து நிறைய இதுல வந்து பொங்கல் செய்திருக்கணும். பாருங்க இங்க வந்து ஒரு சுலகு படையலுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். அண்ணா வந்து குலசோரெல்லாம் வந்து சுலகு படையலுக்கு வந்து போட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க இவ்வளவு இடத்துல பொங்கல் சொல்லி பொங்கல் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏராளமா இதுல சொன்னாங்க இருக்கு. எவ்வளவு மக்கள் கொஞ்சம் வணக்கம் அண்ணா. குலசோறு இங்க வந்து என்ன சுலகலாம் படைக்கிறேன் அம்மாக்கு என்ன மாதிரி இந்த அமல்ல எப்படி நம்பிக்கை நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த காலம் இருந்து நாங்கள் அதுல இருந்து நாங்கள் பொங்கத்தை வந்து நாங்கள் எங்கட ஊருக்கு போய் அங்கிருந்து வந்துதான் பொங்குவோம். ஒரு முறை பொங்குறீங்களா? ஒவ்வொரு முறையும் பொங்குறோம். ஏதாவது நேர்த்தி வச்சா அதுதான் நடக்குது அப்படியா? இல்ல தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் நேர்த்தி வைக்கிறது. அம்மாங்க இருக்கு நீங்க? நாங்க மண்டதி நீங்க பொங்குறீங்களா? மண்டதி மகள் சுதுமலையில. எத்தனை மணிக்கு வந்தீங்க போங்க? நாங்க 7:30 வந்தோம். 7:30 வந்து ஓகே பொங்கலாம் முடிஞ்சுண்ணே படைக்க தயாராகிறீங்கண்ணே. இங்க வந்து இப்படி சூழலாம் படைக்குமே. ஓகே அம்மா நன்றி அம்மா. இந்த பாருங்க அம்மாரெல்லாம் பொங்கி முடிஞ்சு இருக்கிறோம் பாருங்க. இது வந்து நேற்றைய தினம் முழுக்கப்பட்ட சாப்பிட்றோம். சோறு பலகாரம் பைத்தம்படியாரம் சொல்லி எல்லாமே வந்து இங்கே சூழலை படைச்சு கொண்டிருக்கணும். இப்படி எல்லாருமே வந்து தன்னுடைய பொங்கி முடிஞ்சு சுலகு படையலுக்கு தயார் செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து 5 கோயில் இருக்காம். அது வந்து முதலாவது வந்துன்னா இதில் முருகனுக்குரிய கோயில் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கோயிலுக்குள்ளேயே 5 கோயில் இருக்கும். இந்த கோயில் வீதியில சுற்றி வர 5 கோயில் இருக்கிறாரு. யாருக்கு தெய்வங்கள் இருக்கீங்க? முன்னுக்கு விநாயகர் இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே சிவன் இருக்குங்க, அங்கே மத்தியிலே அம்பாள் இருக்குங்க, அதுக்கு நேர் எதிரே அங்கே பைரவர் கோயில் இருக்கிறாரு, அதுக்கு அம்பாளுக்கு மற்றும் பக்கத்திலேயே முருகன் கோயில் இருக்கிறார். இப்படி வந்து 5 கோயில் கேட்கணும். இன்றைக்கு வந்து இதுல 3 தெய்வங்கள் அம்மன் அம்மன் முருகன் பிள்ளையார். சரி சரி. நீங்க வளமே இந்த கோயிலுக்கு வாரினீங்களா? இந்த ஆலயத்தின் வரலாறு வச்சுருங்க. இந்த வரலாறு பல மாதிரியான புராண கதைகள் இருக்கிறது. ஒரு பெண் வந்து சிலையிலே பேன் பார்த்ததாகவும் அதிலே பல கண்கள் தெரிந்ததாகவும் புராண கதைகள் இருக்கிறது. உண்மையான பேரில் சங்கடை புவனேஸ்வரி அம்பாள் என்று அழைக்கப்படுகிறது. சரி சரி. ஓகே நன்றி ஐயா. பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடசாலை நண்பன் மதனா வந்திருக்கேன். மதனா பறவை செய்யப்படுங்க. புவனேஸ்வரி அம்மன் பிள்ளையார் துவார பாடப்பட போயிடும்.
பாருங்க எவ்வளவு மக்கள் பாருங்க. அழகான காட்சி. மக்கள் கூட அப்படின்னு சொல்லி சுலகு படையல் எல்லாமே செஞ்சு முடிஞ்சது. பாருங்க இந்த பெரிய சுலகு படையல்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே இங்கே வந்து குலசோறு பொங்கல்லாம் பொங்கி சுலகுகளை படைச்சிருக்கலாம்.
முதலாவது தேரில் பிள்ளையாரும், இரண்டாவது தேரில் முருகனும், மூன்றாவது தேரில் முனீஸ்வரி அம்மனும் கலம்பர கோயிலும், வீதி வரும்போது மண்டப்படி வேணும். அந்த பார்த்தீங்கன்னா இதில் மண்டப்படி வச்சு இதில் வந்து சுலாகப்படி செஞ்சுக்கணும். பாருங்க இதில் எவ்வளோ பிலாப்பழங்கள் மற்ற படையில பாருங்க. சுலாவு படையல் இங்கே வந்து சுலாவு படையில அவ்வளோ பெரிய படையல் வச்சுக்கிட்டு பாருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வாழைக்குலை மாடை வச்சுக்கிட்டு பாருங்க. வாழைக்குலை பிலாப்பழங்கள் எல்லாம் வச்சு படையல் செஞ்சுக்கணும். பாருங்க முன்னுக்கு பிள்ளையார், அடுத்தது முருகன், அடுத்ததாவது புனசேரி தாயகம். இங்கே 3 பேருமே அழகாக விளம்பரம் இருக்கு. பாருங்க முதலாவது முன்னுக்கு பிள்ளையார் தேர் வந்து அழகாக வாங்கிட்டு வணக்கம். இங்க இது மண்டாப்படி கூட சுலாலையா வைக்கிறது? சுலாவில வளமையா வைக்கிறது. அது வந்து பாரம்பரிய காலமாக இந்த சுலாவில வைக்கிற ஒரு பாரம்பரியம் இந்த சுதல புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்துக்கு இருக்குது. அப்ப அது வந்து நாங்கள் பாரம்பரிய காலமா இப்ப நம் பிறந்த காலத்தில இருந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த ஆலயங்கள்ல நாங்கள் செய்து அதுகளுக்கு துடகமடை போட்டு முந்தி எங்களோட அம்மம்மா இருக்கிற காலங்கள் எல்லாம் புட்டு குடக்கன் புட்டு ஒடியல் மாப்புட்டு எல்லா சகல அரிசி மாப்புட்டு எல்லாம் செய்து வடிச்சினாங்க. இப்ப காலங்கள் மருவி போகல இப்ப நாங்கள் எங்களுடைய சோறும் மற்றது சோறுல உள்ள. ஆனா இங்க முக்கியமாக இதுல பிலாக்கா கறி தான் இந்த கறிகள்ல ஒரு சிறந்த கறியாக இந்த அம்பாளுக்கு நாங்கள் படைச்சு அம்மனுக்கு பிடிச்ச கறியாக நாங்கள் படைச்சு வருகின்றோம். மற்றபடி இது நாங்கள் இப்ப அம்பாள் இங்க வீதி விழா தாண்டி போக நாங்களை படைச்சு தண்ணியை தெளிச்சு நாங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்வோம். அன்னைக்கு இந்த ஆலய வரலாறு தெரியுமா? அதே போல ஆரம்ப காலத்திலே ஒரு வற்றாப்பளை அம்மன் வந்து வற்றாப்பள்ளி அம்மன் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருந்து ஒவ்வொரு மர நிழல்கள்ல இருந்து வந்திருக்கிறார். அதே போல இதை வந்து வற்றாப்பள்ளி அம்மன் ஆலயத்துல வந்து வற்றாப்பள்ளி நிழல்ல இருந்து போன இடம் தான் இந்த வற்றாப்பள்ளி அம்மன். இப்ப முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி அம்மன் போல இங்கேயும் சுதுமலை வற்றாப்பள்ளி அம்மன் ஆலயமாக இருந்து வருகிறார். ஆலயத்துக்கு பல சிறப்புகள். அம்மன் இருந்த காலத்திலே தலையிலே ஒரு பேன் பார்க்க வந்த ஆட்சி ஒரு ஆளுக்கு 1000 கண்கள் சூட்டி 1000 கண்கள் மூலமாக அவர்கள் அம்பாள் தனது தரிசனத்தை செய்து காட்டி இருக்கின்றார். இவ்வாறு பல பல அதிசயங்களை செய்து மற்றது இடியொன்று விழுந்து ஆரம்ப கேணிக்கரை என்ற ஒரு ஊரிலே இடி கிணறு ஒன்று இருக்கிறது. அது அந்த கிணறு எவ்வளவு தூரம் மழை வந்தாலும் அந்த கிணறு உள்ளுக்க இருக்கும். கீரிமலையோடு அந்த கிணத்துக்கு தொடர்பு இருக்கின்றது. அவ்வாறு பல பல அதிசயங்களை கொண்டு சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் இது விழா வருகின்றார். முந்தின காலங்களிலே கட்டுத்தேராக இருந்தது. இந்த காலங்களிலே இப்ப சகல 3 தெய்வங்களுக்கும் முதலாவதாக பிள்ளையார், அடுத்ததாக முருகன், அடுத்ததாக அம்பாள் 3 தேர்களுக்கும் இப்போ புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தேரிலே அம்பாள் வீதி விழா வந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு சிறப்புற மிகவும் இந்த ஒரு ஊராக சுதுமலை அம்பாள் காட்சி அளிக்கிறார். நன்றி நன்றி. டீச்சர்
தேருக்கு பின்னாடி வந்து கிரேட் அடிச்சு ஓடியாக அடியடிக்கிறார்களே வந்து அடியடிக்கிறாங்க. பாருங்க ஒரு சுத்தமான காவடி இல்லை முள்ளு வித்திரபடி இந்த வடியை ஒரு அண்ணா பாருங்க இந்த வடியை ஒரு காவடி எல்லாமே பறவை காவடி இந்த வடியை காவடியா இருக்கு. நிறைய காவடிகள் இருக்கு.